ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேண்டல்ஸ்டிக்ஸை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறது ரொம்ப சரியான வீடியோ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ சீரிஸை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேண்டல்ஸ்டிக்ஸில் இருக்க பேசிக்கான 4 விதமான கேண்டலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ சீரிஸாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த கேண்டலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேமர் கேண்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேண்டில் ரொம்பவே ஒரு பேசிக்கான கேண்டில் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேண்டில். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி ஒரு நியூ ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த கேண்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்ட்ஸை பற்றி தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேண்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த கேண்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோயர் ஷேடோன்றது ரொம்ப லார்ஜராக இருக்கும். அதே மாதிரி இந்த கேண்டிலோட ரியல் பாடின்றது ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும். இதில் என்ன ரூல் அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோயர் ஷேடோன்றது இந்த கேண்டிலோட ரியல் பாடியோட 2 times லார்ஜராக இருக்கணும். அப்புறம் இந்த அப்பர் ஷேடோவை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த கேண்டில் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலோட கலருன்றது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த கேண்டில் ஒன்று ரெட்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து க்ரீனாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த கேண்டிலுக்கு வந்து ஒரே மீனிங் தான். அடுத்தது இந்த கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட தான் ஃபார்ம் ஆகிருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் ஜோன்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னன்னு தெரியலனா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஹேமர் கேண்டில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு ரியல் சார்ட்டில் இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டோட மிடில் ஒரு ஹேமர் கேண்டில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனது உடனேவே இதுக்கு முன்னாடி இருந்த டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதை உங்களால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் ரியாக்ஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சார்ட்டில் நோட் பண்ணி பாருங்கள். இந்த சார்ட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால தான் இந்த ஹேமர் கேண்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹேமர் கேண்டில்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ண போகிற வீடியோவில் ஒரு ஹேங்கிங் மேன்னா என்ன, ஒரு ஷூட்டிங் ஸ்டார்னா என்ன, ஒரு இன்வெர்ட்டர் ஹேமர்னா என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்ப்போம். அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணுறாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் செக் பண்ணி பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னமும் இந்த ஹேமர் கேண்டிலை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அது எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடலாம், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.